துக்கம் கொண்டாட வாருமே, பாரும் நம் மீட்பர் மாறித்தார். திகில் கலக்கம் கொள்ளுவோம், இயேசு சிலுவையில் மாண்டார். போர் வீரர் நீந்தித்தும் மாப்பொருமையாய் சகித்தார். நாமோ புலம்பி அழுவோம், இயேசு சிலுவையில் மாண்டார். கை காலை ஆணி பீலிற்றே, தவனத்தால் நாவரண்டார். கன்றத்தாலே மங்கிற்றே, இயேசு சிலுவையில் மாண்டார். மும்மணி நேரமாந்தற்காய் தம் மௌனத்தாலே கெஞ்சினார். நல்வாக்கியம் ஏழும் மொழிந்தே, இயேசு சிலுவையில் மாண்டார். சிலுவையண்டை வந்து சேர், நேசரை காயம் நோக்கி பார். ஒப்பற்ற அன்பை சிந்தியேன், இயேசு சிலுவையில் மாண்டார். உருகும் நெஞ்சும் கண்ணீரும் உள்ளன்பும் தாரும் இயேசுவே, மாந்தர் மீதன்பு கூர்ந்ததால் நீர் சிலுவையில் மாண்டீரே. தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உருண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கடவுளே, நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்த. ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதம் அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவன். நான் எழுந்தேன் தகப்பனத்துக்கு சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தவாறு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் இந்த வரிகளை விட்டு வழிகாலையில் போனோம். எங்கள் விருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணை நன்றோம். ஒரு பச கற்பனை கோபமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவைகள் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிற எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் வெட்கமுள்ள பிதாவே, ஒரு பசநாமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் தெரியப்படுவதாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 3ஆம் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் சிந்தனைகள் எங்கள் வாழ்வின் சிந்தனையில் ஆண்டவரை சீர்திருத்தம் செய்திட எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம். வாரும், உம்முடைய ஆவியின் அருளை தாரும், எங்களை பாரும், எங்கள் குறையை கேளும். இயேசு என்னும் நாமத்தில் உமது அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். For this morning Thursday, Old Testament text is taken from the book of Exodus chapter 12, verses beginning from 1 to 17. Book of Exodus chapter 12, verses beginning to read from 1 to 17. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீர் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாயிருக்கிறதை
அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற் பேராயிருக்கிறவைகளே எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவு புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து நிறைவேறாயிற்று. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The New Testament epistle reading is taken from 1 Corinthians chapter 11, 23 to 34. புதிய ஏற்பாட்டு நிர்மாணமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 34 வரை நாம் வாசிக்க கேட்போம். The second reading is taken from 1 Corinthians 11th chapter verses 23 to 34. இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த பவுல் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 34 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நற்செய்தி வேத பாடமாக தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 30 வரை வாசிக்க கேட்போம். The Gospel of St. Matthew, chapter 26, verses beginning from 17 to 30. மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, பஸ்காவை பிடிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சுத்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திற்கு இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையிலே அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுக்க யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடியே தான் என்றார். அவர்கள் போஜன பண்ணுகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் குறிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்பு ஒளிவு மறைவுக்கு புறப்பட்டு போனார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்நாளுக்குரிய செய்தி கடந்து போவதற்கு முன்பதாக நாம் கீழ்கண்ட கீர்த்தனையை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கீழ்கண்ட கீர்த்தனையை எல்லோரும் சேர்ந்து அவருடைய இடங்களிலே நாம் சேர்ந்து பாடுவோம். Adoro
இந்த மாலை வேளையில் அவருடைய இல்லங்களிலிருந்து இந்த காணொலி மூலமாக கண்டுகளிக்கிற தேவ வார்த்தையின் வசனத்தை நம் மத்தியிலே பேச வந்திருக்கிறவர் அருள் திரு எரேமியா சுவாமிதாஸ் அவர்கள் நம் மத்தியிலே நாளுக்குரிய தூதுவை கொண்டு வரும்படியாக அன்போடு ஆயிரம் மக்களை உங்கள் மத்தியிலே இருக்கிற உண்மையை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆயிரவர்கள் இந்நாளுக்குரிய செய்தியை நமக்கு இப்பொழுது கொண்டு வருவார். ஆயிரம் கர்த்தருக்கு துதிகனமைகள் உண்டாவதாக. இந்த அருமையான நாளும் தேவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய சபையா ஆயிரம் அவர்களுக்கும் பரிபாலனத்திற்கும் சபை உறுப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடையும் பணிகளையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனத்தை நாம் தியானத்திற்கு முன்னதாக தலைகளை தாழ்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மிகவும் ஆவலோடும் தாகத்தோடும் ஜெபத்தோடும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவதை கேட்ட உள்ளங்களாக நாங்கள் அவைகளை வாழ்விலே கைக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி செய்யும். இப்போதும் இந்த வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய மன கண்களை திறந்தோம் சுவாமி. ஆமென். வியாழனிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவருடைய சீடர்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பணியிலே தம்மையே அவர் அர்ப்பணித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். வியாழனிலே பொதுவாக நடைபெறுகிறதான கர்த்தருடைய திருவிருந்து என்கிறதான பந்தி. இந்த பரிசுத்த திருவிருந்து நாம் கொண்டாடும் வேளையிலும் நாம் செய்ய இருக்கும் காரியம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுகிறோம். அதை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வியாழனிலே மேல் அறையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீடர்களோடு கூட சேர்ந்து அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தினவர்களாக பந்தியிலே பங்கேற்றவர்களாக காணப்பட்டதை நாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே நாம் அவைகளை வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் தெளிவாக கூறுவது சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை அனுசரிக்கும் வண்ணமாக சீஷர்களுக்கு ஒரு கட்டளை அவர் சொல்லியிருந்தார். அதனை 7வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பஸ்காவை புசிப்பதற்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று இந்த வார்த்தையை 18வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. போதகராகவே சொல்கிறார் என்று. போதகர் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், ஒரு நிகழ்வு என்ன? பாரம்பரியமாக வருடாந்தோறுமாக இவர்கள் கொண்டாடிட்டு வந்ததான பண்டிகை ஆகிய இந்த பஸ்காவை அவர் நினைவு கூர்ந்து எவ்விதமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த ஜனமாகிய அவர்களை அவர் அருமையாக வழிநடத்தி அவர்களை சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூட்டி வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த ஜனங்கள் இதை பண்டிகையாக கொண்டாட வேண்டும். ஏன்? அந்நாளிலே வந்ததான மிக பெரியதான ஆபத்து. என்ன ஆபத்து? மரணம். இந்த சந்தாத உதவின் மூலமாக வரப்பட்டதான அழிவை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார் என்கிற காரியங்களை நினைவு கூர்ந்து இவர் இந்த இடத்திலே அவர்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லோருமாக சேர்ந்து அவர்களை போஜனம் செய்வதற்காக கடந்து வருகிறார். முதலாவதாக ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்தபடியாக அந்த போஜனத்திலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். அநேக வேளைகளில் நடைபெறுகிறதான ஒரு காரியம், ஒரு நிகழ்வு என்னவென்றால், நாம் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அந்த பந்தியிலே பங்கு பெறாதபடியாக நாம் வெளியிலே நாம் கடந்து செல்கிறவர்கள்
மோசேயை கர்த்தர் அழைத்து அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் அவரின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனாலோ அவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அடி வைக்காதபடிக்கு தூரத்திலிருந்து பார்த்தவராக அவர் திரும்பி சென்று விட்டார். அவரால் முடிந்த முயற்சியை எடுத்து பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாம் நன்மையாக செய்தார். ஆனாலோ அவரால் அவைகளை பங்கு பெறாமல் போயிற்று. அதே போல கிறிஸ்துவர்களாகிய நாம் கூட திருச்சபைகளுக்கு வரும்போது அநேக வேளைகளிலே பந்திக்காக வருகிறோம், பரிசுத்த ஆராதனைக்காக வருகிறோம். ஆனால் அவைகளிலே பங்கு பெறாதவர்களாக வெளியே நின்றே தொலைபேசியிலே பேசிக்கொண்டு வந்திருக்கும் நபர்களோடு கூட பேசிக்கொண்டு நேரத்தை செலவழித்து விட்டு அவ்வாறாகவே நாம் கடந்து செல்கிறோம். அது ஆலயத்துக்கு நாம் வந்ததாக கணக்கிடப்பட முடியுமா? இல்லை. அது நாம் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய ஆராதனையிலே பங்கு பெற்றவர்களாக காணப்பட முடியுமா? இல்லை. அப்படி இருக்க தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த பந்தியிலே நாமும் பங்கு பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்போது நாம் செய்ய வேண்டியதான இன்னொரு காரியம், போதகர் சொல்லியிருக்கிறார் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று. அதற்காக மாத்திரம் ஆசரிக்கவும் அனுசரிக்காதபடிக்கு அவர் சொன்ன காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவர் கண்ணீரோடு கூட அவர் பந்தியில் இருக்கிறதான சமயத்திலே அந்த வேளையிலே அவர் ஆவிலே உணர்த்தப்பட்டு வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியம், ஒரு விஷயம் என்னது? நாம் ஆசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களோடு சேர்ந்து இந்த பஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கிற இடத்துல என்ன நடைபெறுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு கூட சேர்ந்து சரிசமமாக சமத்துவத்தோடு கூட உட்கார்ந்து அவர்களோடு கூட அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலே பங்குள்ளவர்களாக சேர்ந்து இணைந்து ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு கூட பந்தியிலே அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவர் சொன்ன காரியம், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த சீடர்களின் மூலமாக காட்டிக் கொடுக்கப்படுவார் என்பதை அறிந்திருந்தும் அவர் அவனை அமைக்கவில்லை. அவர் அவனை தூரமாக ஒதுங்கி வெளியே போகின்ற அவனை துரத்தவில்லை. ஆனால் அவனையும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக சேர்த்துக் கொண்டார். இதுதான் திருவிருந்தும் சிறந்த அம்சம். ஒருவன் பாவம் செய்கிறவனாக காணப்பட்டாலும் அவனை பகைக்கிறவர்களாக அல்ல, அவனிடத்திலும் கர்த்தருடைய அன்பை வெளிக்காட்டும் வண்ணமாக அவனையும் நம்மில் ஒருவனாக சேர்த்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவ அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார். இந்நாளை திருச்சபையின் கீழும் நாம் பார்ப்போம் என்றால் பல்வேறு விதமான ஒரு வித்தியாசம். என்ன ஒரு வித்தியாசம்? அவன் மேல் ஜாதியை சார்ந்தவர், அவன் கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் சேர்ந்து வரக்கூடாது. அவர்களுக்காக ஒரு பந்தி, எங்களுக்காக ஒரு பந்தி, நாங்கள் கடைசியில் தான் சொல்வோம் என்று நமக்குள்ளாகவே பிரிவினைகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அவன் வசதி உள்ளவன், நான் வசதி இல்லாதவன், ஆகையால் நான் அவர்களோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அவன் ஒரு பாவம் செய்து விட்டான், இனி அவனுக்கு நம்மிடத்தில் பங்கில்லை என்று அவனை தூக்கி தூர வீசி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து செய்த காரியம் தெரியுமா? அவர் அறிந்திருந்தார் இவனின் மூலமாக அவருடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பணியிலே அவரும் மறிக்கப் போகிறார் என்பதை அறிந்திருந்தார். அவர் பாடுபட போகிறதான காரியத்திலே யூதாசுக்கு மிக பெரிய பங்கு இருந்தது என்பதை அறிந்திருந்தும்
நாம் நினைவு கூறும்போது நாம் முதலாவதாக நினைவு கூற வேண்டியதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் சேர்ந்து இணைக்கப்பட்டவர்களாய் பந்தியிலே நாம் வர வேண்டும். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அரசாங்கமே என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்தவர்களுக்கு பிரிவினை இல்லை என்று அவர்கள் நமக்கு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் அரசாங்க சலுகையை வாங்குவதற்காக நான் இப்பேற்பட்டதான ஒரு ஜாதியை சார்ந்தவன், இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று நம்மை நாம் குறைத்துவிட்டு நமக்குள்ளாக பிரிவினையை உண்டாக்கிவிட்டு அந்த சலுகையை பெறுவதற்காக, உலக பிரகாரமான ஆசையும் செல்வத்தையும் பெறுவதற்காக நாம் நமக்குள்ளாக சில பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது, கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லும்போது நமக்குள்ளாக எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த திருவிருந்து பரிசுத்த நற்கருணை, பரிசுத்த திருவிருந்து என்று நாம் சொல்லும்போது கர்த்தருடைய திரு சரீரத்திலே அவயங்களாக பங்கேற்க இருக்கிறதான நமக்குள் வித்தியாசங்கள் இல்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இது எப்பொழுது நம்மால் கூடும்? தெய்வ அன்பு நமக்குள் முழுமையாக இருக்கும் போதுதான் இயேசுவை போலவும் நம்மால் அவைகளை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படி இருக்க இவர் தொடர்ச்சியாக பந்தியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறதான இன்னொரு காரியம் என்ன? அவர் அப்பத்தை எடுத்து 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கிறிஸ்து சொல்கிறதான ஒரு காரியம் என்ன? இது என்னுடைய சரீரம். எனது இந்த பஸ்கா பண்டிகை நாளிலே நீங்கள் புசிக்கிறதான இந்த அப்பம் நான் உங்களுக்காக சிலுவையிலே பின்பதற்காக கொடுக்க போகிறதான என் சரீரமாய் இருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பார்க்கும்போது நம் மனதிலே வர வேண்டியதான நினைவுகள் என்ன தெரியுமா? உடனடியாக வர வேண்டியதான ஒரு எண்ணம் என்னது? இது கிறிஸ்துவனுடைய சரீரம், இது அவருடைய ரத்தம். எதற்காக பிற்கப்பட்டது? எதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? பாவியாக எனக்காக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம்னால், அங்கே சங்கார தூதன் இரத்த அடையாளம் இல்லாத வீட்டு நிலையில் இருக்கிறவர்களை அவன் சாவுக்கு உட்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை சிலுவையிலே விற்பதற்காக ஒப்புக் கொடுக்கிறது நிமித்தமாக, அவருடைய சரீரத்தின் நிமித்தமாக, அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு மீட்பை சம்பாதித்தார். ஆகையால் அவர் சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். இதிலே நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணும்படியாக, என்னை நினைவு கூறும்படியாக இவைகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இது பாவனை உண்டாக்கும்படியாக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். நமக்காக மனுக்குலத்தை மீட்பதற்காக, நித்திய சாவிலிருந்து நமக்கு மீட்டு நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் விலை கிரயமாக தன்னுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். இவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். எப்பொழுது இரத்தத்தை நமக்காக சிந்தினார்? நாம் பாவிகளாக இருக்கையில், பரியாசக்காரர்களும் நாம் பிரதான பாவியாக இருக்கும் வேளையிலே நாம் சபையாக, கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சபையாக இருக்கிறோம் என்று கூறுகிறதான நாம் பிறரை நம் மத்தியிலே சேர்க்கும் போது தேவ அன்பை
வெளிப்படுத்தும் வகையாக அவரிடத்திலே இரக்கத்தை பாராட்டும்படியாக நாம் அவர்களை நம் ஒருவராக சேர்க்கிறோமா? நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நாம் நன்மை செய்கிறோமே தவிர, நமக்கு பரிசை கொடுத்தவர்களுக்கு தான் நாம் பரிசை கொடுக்கிறோமே தவிர, நம்மை வெறுக்கிறவர்களையோ நம்மை பகைக்கிறவர்களையோ நம்மை வேண்டாம் என்று சொல்கிறவரிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதே இல்லை. இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ததான ஒரு காரியம், ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? ஆவியான நமக்காக அவருடைய சரீரத்தை அவர் பின்பதற்காக ஒப்புக் கொடுத்தார். அவரால் இவைகளை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்தும் குழம்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, குடும்பமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்களாக்கி விடும், ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி என்று கூறுகிறார். பாத்திரம் பாரமாக இருப்பதை அறிந்திருந்தும் அந்த பாடுகளை சகிப்பதற்காக தன்னை தாமே ஒப்புக் கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முழுமையாக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவராக எவ்விதமாக அந்த அப்பம் பிற்கப்பட்டதோ அவ்விதமாக அவருடைய சரீரத்தை சிலுவையிலே பின்பதற்காக நமக்காக நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் மரித்தார். அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டியதான காரியம் விஷயம் என்ன? இந்த பந்தியை நாம் பார்க்கும்போது பரிசுத்த நற்கருணை பந்தியின் அந்த மேஜை அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கும்போது அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பார்த்த மாத்திரத்திலே நமக்குள்ளாக வர வேண்டியதான ஒரு சிந்தை என்னது? இது கிறிஸ்துவனுடைய சரீரம், இது கிறிஸ்துவனுடைய இரத்தம், எனக்காக பிற்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்டது என்று ஒரு பரிசை பார்க்கும்போது நாம் அதை கொடுத்தவரை நாம் நினைவு கூறுகிறோம். அது எப்பேற்பட்ட நிகழ்விலே அவர் கொடுத்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல நாமும் இந்த பெரிய வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுமரணங்களை தியானிக்க வந்திருக்கிறார் சமயத்திலே இந்த திருவிருந்திலே பங்கு பெறும்போது நாம் செய்ய வேண்டியதற்கான காரியம் இருந்தால் அதை பார்த்த மாத்திரத்திலே கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக வைத்திருக்கிறான பந்தியை நினைவு கூற வேண்டும். அவைகளிலே நாம் சரிசமமாக பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்கு இணங்க வேண்டும். அதோடு மாற்றம் வராதபடிக்கு நமக்காக நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான ஒரு பந்தி என்பதை நினைவு கொண்டு கிறிஸ்து நம்மிடத்திலே காண்பித்ததான அந்த தியாகமான அன்பை நினைவு கூறுகிறவர்களாக மாற்றமல்ல, ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாற்றுவராதபடிக்கு அவைகளே பங்கு பெறுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவ அன்பு நம்மளதாக மக்களுக்கு போய் சேரவும், ஜனங்களும் இது தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய கிரியையை செய்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக தியாகமான அன்பை நாம் இயேசுவை நினைவு கூர்ந்து அவருடைய தியாகமான அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு இந்த திருவிருந்தின் மூலமாக நமக்கு மீட்பையும் இரட்சிப்பையும் அருள்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளாக நாம் வியாபாரம் இவ்வியாபப்பட்டதான இரவிலும் நீ எங்களுக்காக செய்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். இவைகளை ஒரு பண்டிகையாக நினைவு கூர்ந்து கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை செய்த காரியத்தை நினைவு கூர்ந்து நீர் அனுசரித்த பண்டிகை. நாங்களும் இது கிறிஸ்து எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான பண்டிகை என்று நினைவு கூறவும், இதை போதகர் சொல்லியிருக்கிறார் நாங்களும் செய்ய வேண்டும் என்று நினைவு கூறவும், இந்த
இந்த பந்தியிலே நாங்கள் எல்லோரும் சரிசமமாக போஜனம் பண்ண வேண்டும் என்பதையும் நாங்கள் நினைவு கூறவும், எங்களை பகைக்கிறவர்களையும் நாங்கள் இந்த பந்தியிலே தேவ அன்போடு சேர்த்துக் கொள்ளவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவரீர் உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்காக கிறிஸ்து சம்பாதித்த மீட்பை நினைவு கூர்ந்து அந்த பாவ மன்னிப்பை நினைவு கூர்ந்து உம்முடைய தூய சன்னிதானத்திலே நிற்கவும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதான விசுவாசத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நாள்தோறும் உம்மை நெருங்கி உமக்குள்ளாக பலப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கிறிஸ்துவனுடைய சாயலை அணிந்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய சொல்லை செய்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தை நடப்பிக்கும் ஜனங்களாக நாங்கள் எங்கள் வாழ்விலே எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களையும் கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து உம்முடைய அடிசுவடுகளை பின்தொடர்ந்து உமக்காக சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் அருள் புரிய வேண்டும்படியாக இயேசுவின் நல்ல கர்த்தாவே, ஆமென். பக்கம் 88 இருக்கிறதான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை 437 பாடல் வழியாக, புத்தியேஷு பாடல் வழியாக, உலக வானம் செய்தாலும் என்ற பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவனை துதிப்போம்.
செபிப்போம். பக்கம் 89. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் பரமண்டல ஜெபத்திற்கு பதிலாக புத்தெழுச்சி பாடல் 445 பாடல் வழியாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடல் வழியாக பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனி வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நெஞ்சமை விலக்கியை காணும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவான் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவான் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும் வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலெஞ்சும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலெஞ்சும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். பிரார்த்தனை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் உம்முடைய சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பஸ்தாவை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கு காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராக எங்களுக்கு நீ தந்தருளும். நாங்களும் உமது காரணங்களுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். தேவ கிருபைக்காய் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலிலும் உள்ளமும் உமது வல்லமையிலும் பாதுகாக்கப்பட
எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கு விலக்கி காப்பதற்காக ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும். ராப்பொழுதில் எங்களை பாதுகாரம் விரைந்தோடும் உலகின் மாறுதலாலும் எதிர்பார நிகழ்ச்சிகளாலும் பாதிக்கப்படும் எங்களை உமது நித்திய மாறாத நிலையில் தங்கச் செய்திருளுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவாக இந்த 92ஆம் தோத்திர ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கடவுளே, சர்வஜீவ தயாபர பிதாவே, அபார்த்தானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்க்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட வெளிமதியதாகவும் அன்புக்காகவும் கிருபையின் நெத்தங்களுக்காகவும் மகிமை அடையோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கோம். எங்களுக்கு உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பசுத்தமும் நீதிமுள்ளவராய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடைக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுத்து இந்த விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறியச் செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். என்னையும் தம்மை போல என்றும் வாழும் எல்லாம் அல்ல எங்கள் இறைவா, விண்ணை துறந்து மண்ணுக்கு வந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்தவரே, பாஸ்கா விருந்தை முடித்து வியாகுலத்தோடு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே தன் தந்தையிலே ஆண்டவரே நீ வேண்டுதல் செய்தீரே. எங்களையும் ஆண்டவரே உம்மை போல நீ மாற்றும், உமது வழியில் நாங்கள் நடக்கும்படி அருள் புரியும். இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் எண்ணங்களையும் நீர் ஒருவரே ஆண்டவரை கண்டுணர்ந்து கேட்டுணர்ந்து வாழும்படியான அருளனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்திட வேண்டுகிறோம். செய்தி கொடுத்த தேவதாசனையும் காணொலி வழியாக அவருடைய இல்லங்களிலிருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்ட எல்லா உள்ளங்களையும் அவருடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் 1 யோவான் 1:7 சுத்திகரிக்கும் என்று அவருடைய வியாதிகள் வேதனைகள் பாரங்கள் சுமைகள் காண்டவரே, உலகத்தின் போராட்டங்கள் கட்டுக்களிலிருந்து நீர் கட்டழுத்து சுகம் கொடுக்கும்படியாக வேண்டுகிறேன். எல்லா தேவைகளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, அருள் நன்மைகளை பொழிவீராக. ஆசீர்வாதம் என்கிற மழையை நீர் ஒவ்வொரு மேலும் பொழிந்து இந்த மாலை வேளையிலே அவருடைய இல்லங்களிலே உடைய தேவ சமாதானம் வந்து இறங்கிட வேண்டுகிறேன். இயேசு என்னும் நாமத்தில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. தலை வணங்கி நாம் இறையாசி பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது நேராத கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் குடும்பங்கள் அனைவரோடும் நிறைவாக என்றென்றும் உங்களில் எப்போதும் தங்கியிருப்பதாக. நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாமாலை நாம்
நேசமுகமருள் வீச காண்கிறேன். பாசத்தால் என் நெஞ்சம் பொங்கி துக்கத்தால் கலங்குவேன். அவர் சாவால் துக்கம் மாறி சாகா ஜீவன் அடைவேன். சிலுவையை நோக்கி நிற்க உமதருள் உணர்வேன். தீர்த்தரத்தம் நெஞ்சில் பாட சமாதானம் பெறுவேன். அவர் சிலுவை அடியில் நிற்பதே மாபாக்கியம். சொர்ந்த திருமுகத்தினில் காண்பேன் திவ்ய உருக்கம். உம்மை நான் கண்ணார காண விண்ணில் சேரும் அளவும் உம்மை ஓயா தியானம் செய்ய என்னை ஏவி அருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவன், உம்முடைய அன்பு பாதையில் நாங்கள் வருகிறோம். இந்த வியாகுல வேடன் என்று பெரிய வேடன் என்று நாங்கள் ஆண்டவரே சூழ்நிலை காரணமாக அவருடைய இல்லங்களில் இருந்து நாங்கள் உம்மை தேடி உம்மை முழுமனத்தோடு தொழுது கொண்டாலும் உம்முடைய ஆவியின் பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம். காத்திடும், வழி நடத்திடும். இந்த இரவு வேளையில் எங்களோடு நீ இருந்திடும். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பங்களில் இன்றும் என்றும் சதா காலம் நின்று நிலவுவதாக. ஆமென்.